அஸ்ஸலாமு அலைக்கும் மாமி. இஃப்தாருக்கு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? அலைக்கும் சலாமா. இன்றைக்கி இஃப்தாருக்கு என்ன ஸ்பெஷல்னாமா, நம்ம இந்த மக்கனான்னு சொல்லி இந்த நட்ஸ்லாம் இருக்குல்லம்மா, அந்த மக்கனா, அந்த பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, கிஸ்முஸு, அப்புறம் உலத்திராட்சைன்னு சொல்லுவோம்ல அந்த கிஸ்முஸு, அப்புறம் பம்கின் சீட்ஸு, அப்புறம் பிஸ்தா எல்லாம் சேர்த்துமா இன்றைக்கி ஒரு செம்மையான ஒரு வெரைட்டி செய்கிறேம்மா. அது என்னென்னா, நம்ம இப்போ வந்து இந்த மக்கனா வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது, அந்த ஹெல்த்தி ஃபுட்டுன்னே இதை சொல்லலாம். இந்த பாயசம் எப்படி செய்யணும்னா, மக்கனாவை நல்ல சட்டியில் வறுத்துடணும். நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு நம்ம சட்டியை வச்சு திரும்ப நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றணும். ஊற்றிட்டு நம்ம அந்த முந்திரி, பாதாம், இந்த மக்கனா எல்லாத்தையுமே போட்டு அந்த நெய்யில் வறுத்துக்கிட்டு நம்ம தேவையான அளவு பால் ஊற்றி வேக விட்டுறணும். அந்த நட்ஸுகள் அப்புறம் போட்டு இந்த நட்ஸுடைய இந்த பாயாசம், அந்த மக்கனா பாயாசம் செம்மையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. ஆமாம், முழுசாக சாப்பிடாத குழந்தைங்களுக்கு அரைச்சி கொடுக்கலாம். ஆமாம், இது வேறு லெவலில் இருந்துச்சு. இன்றைக்கி அந்த பாயசம் எடுத்து வச்சுட்டு, நட்ஸு மக்கனா பாயசத்தை எடுத்து வச்சுட்டு, அடுத்து வந்து நம்ம நேற்று இருந்த மாவில், வடை மாவில் கொஞ்சம் வடையும் போட்டுட்டு, இன்றைக்கி வெங்காய பச்சியும் போட்டுட்டு, ஒரு சர்பத்தும் போட்டு இன்றைக்கி அல்லாவின் கிருபையினால் அழகான முறையில் இந்த இப்தாரை முடிச்சாச்சு. இன்றைக்கி இப்தார் தேட்டி வந்து ரொம்ப சிறப்பான முறையில் முடிஞ்சிருச்சு. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பெருநாள். எல்லா மக்களுக்கும் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க, உங்களுக்காக நாங்கள் துவா செஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமான முறையில் நாளை பெருநாளை கொண்டாடுவோம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே மாமி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க.